ராஜ்யம் கட்டப்படும்படியாக இன்று வரை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊழியர் செய்து என்னுடைய நாமத்தின் மகத்துவத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் எடுத்து சொல்லி ஊழியர் செய்து கொண்டிருக்கிற இந்த சபையின் மூத்த போதுகிறான நம்முடைய பாஸ்டர் பர்னபாஸ் அவர்களையும் நம்முடைய மனைவியாக ராஜ்யம் பர்னபாஸ் அவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த ஊழியத்தை தலைமை ஏற்று நடத்தி தந்த நமது போதகர் சாமுவேல் பாஸ்டர் சாமுவேல் அவர்களையும் அவருடைய மனைவி எதிசெல்வி அவர்களை வரவேற்கிறேன். வானம் அழகு செய்வது விண்மீன்களைப் போல இந்த கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் எங்களது சிறுவர் சிறுமியர் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை அனுப்பி தந்த உங்கள் பெற்றோர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்திலே முன்னின்று நடத்தி தந்த அருமையான ஆசிரியர்களும் அதனை பொறுப்பாய் செய்து தந்த அருமையான வாலண்டியர்ஸ் அவர்களுக்கும் நன்றி செலுத்தி அவர்களையும் வருகை என வரவேற்று அது வந்து ஆஃப் ஆக முடிச்சிட்டியா? ஒரு மணி நேரம் ஆஃப் பண்ணி திரும்பி ஆன் பண்ணி. ஓகே, ஒவ்வொரு லைவ் பண்ணு.
1. ஆவியில் எழுந்துள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எழுந்துள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. 4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. 4:6. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. கொண்டம் சிங்கராஜா ஃப்ரெண்டானாரு சிங்கக்கேதியில, சிரிச்சு சிரிச்சு பழகினாரு சிங்கக்கேதியில, சிறுகதைகள் பேசினோம் சிங்கக்கேதியில, சிங்கார நடுப்போட்டோம் சிங்கக்கேதியில. தரியோ ராஜா எட்டி பார்த்தாரு சிங்கக்கேதியில, தானியேல கூப்பிட்டாரு ரொம்ப பயத்துல. சிங்கராஜா மடியிலே நல்லா தூங்கினேனே, ராஜா சத்தம் கேட்டதும் துள்ளி எழுந்தேனே. நீதி செய்த தேவனை சென்று குடித்தோம், ஜீவன் தந்த தேவனை பாடி குடித்தோம். நீதி செய்த தேவனை சென்று குடித்தோம், ஜீவன் தந்த தேவனை பாடி குடித்தோம். 36.
குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாள் 4 தலைப்பு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நாள் 5 தலைப்பு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாள் 6 தலைப்பு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:3-5. காட்சி 2. இங்கு நம்பிக்கை, நட்பு மற்றும் நம் இரட்சகரின் எல்லையில்லாத வல்லமையின் அற்புதமான செயல்களை விவரிக்கும் மரியாள், மார்த்தாள் மற்றும் அவர்களின் சகோதரர் லாசரு என்ற 3 நபர்களின் கதையை பார்ப்போம். காட்சி 1. பெத்தானியா என்ற அமைதியான கிராமம் பரபரப்பான எருசலேம் நகரத்திலிருந்து சிறிது தொலைவில் உள்ளது. 3 உடன்பிறப்புகள் மரியாள், மார்த்தாள் மற்றும் அவர்களது சகோதரர் லாசரு அங்கு வாழ்ந்து வந்தனர். அவர்களின் வீடு எப்போதும் உபசரிப்பு, மகிழ்ச்சி மற்றும் அவர்கள் மிகவும் விரும்பிய இயேசுவின் வருகையெல்லாம் நிறைந்திருந்தது. சகோதரன் லாசரு சுகமில்லாத இருக்கான், போய் ஏசப்பா கூட்டிட்டு வாங்க. ஏசப்பாவுக்கு சகோதரன் லாசரு ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க. அதனால மாத்தாலும் மரியாதை உங்களை ஊருக்கு வர சொன்னாங்க. இந்த வியாதி மரணத்துக்கு ஏற்றுவரை வராமல் தேவனுடைய நாமத்தை வலிமைப்படுத்தும்படியாக இருக்கிறது. இப்போ சரி. எழுதுக்க மாட்டாங்க. நீங்க முன்னாடியே இருக்கிறீங்க, என் சகோதரன் எழுதி உன் சகோதரன் லாசரு உயிர்த்து அவன் எங்க வைத்து நாங்க போகலாம். கல்லை புரட்டி போடுங்கள். லாசருவே வெளியே வா. துணியை விலக்கி போடுங்கள். லாசரு போலவே அழுக சத்தம் சிரிப்பாக மாறிடுச்சு, அட்டுதல் இயேசு வந்ததால மாறிடுச்சு. மரித்த லாசரு உயிரோட வந்து விட்டார், மக்கள் மனதில் சாட்சியாக நின்று விட்டார். அழுக சத்தம் சிரிப்பாக மாறிடுச்சு, அட்டுதல் இயேசு வந்ததால மாறிடுச்சு. மரித்த லாசரு உயிரோட வந்து விட்டார், மக்கள் மனதில் சாட்சியாக நின்று விட்டார். அவளையெல்லாம் பனி போல